மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நான் ப்ரோ சாப்பிட்டீங்களா? ஒரே நேரம் ஒரே சாப்பாடு. ஓ, உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா? எங்க கிட்டயும் இருக்கு. ஒரே கல்வி ஒரே பரீட்சை, ஒரே நாடு ஒரே ட்ரெயின், ஒரே ரைடு ஒரே இடி, ஒரே கொடி நம்ம கொடி, ஏக் கட்சி ஏக் ஆட்சி, ஒரே படிப்பு லண்டன் படிப்பு. கணக்கு பாடத்திலேயே 2ஆம் நம்பர் வச்சிருப்பீங்களா ஒழிச்சிருவீங்களா? முதல்ல உங்க 2 பேரும் ஒழிக்கணும். என்ன இவ்வளவு டென்ஷனா வராங்க? தானே. ஆனா ஒரே டான், அது வருண் தான். என்னையும் கோர்த்து விடுறீங்க. ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஒழிக்கணும்னு சொன்னவர் கார்த்திக். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன். இந்தியால ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குமா நடக்காதா அந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா, அங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறாங்க. எப்பயுமே அப்படிதான் நடக்கும். ஒரே நாள்ல நடக்கிறாங்க, பல கட்டமா நடத்தாம. அதேதான். ஏன்னா கிட்டத்தட்ட 1,60,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க ஸ்ரீலங்கால. 2019 ராஜபக்சே அதிபராக ஆட்சியெல்லாம் அமைச்சாரு. ரொம்ப பெரும்பாலான வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாரு. இருந்தாலும் கூட அங்க பொருளாதார சரிவு, இளைஞர்களுடைய போராட்டம், மக்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பின் காரணமாக 2022ஆம் ஆண்டு ஆட்சி விட்டு விலக வேண்டிய சூழல். விலகினா கூட மக்களால் துரத்தடிக்கப்பட்டாரு ராஜபக்சே. அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கே அங்க அதிபராக இருந்தார். இப்போ அவரோட பதவிக்காலம் நவம்பர் மாசம் தான் முடியுது. அதுக்கு முன்னாடி அங்க தேர்தல் நடத்த போறாங்க. 4ஆம் நாளைக்கு அங்க தேர்தல் நடக்க போகுது. முக்கியமா 3 பேருக்குள்ள தான் கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ரணில் விக்ரமசிங்கே, அனுராக் குமாரா திசநாயகே, இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாசா. கடுமையான போட்டின்னு பாக்குறப்ப அனுரா குமாராவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. பிரச்சாரங்கள்லாம் ஓஞ்சிருக்கு. மக்கள் வாக்களிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம். என்னன்னா அவங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே ஜனநாயக பூர்வமா நாளை காட்ட போறாங்களா இல்லையா, அதனால இலங்கை முழுக்க ஒரு டென்ஷன் தான் இருக்காங்க. இன்னொரு உலகம் முழுக்க இலங்கை தமிழ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே தேர்தல் ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம விகடன்ல இருந்து நம்மளும் அந்த களத்துல போய் செய்தி சேகரிக்க போறோம். நம்ம டீம்ல இருந்து நானும் நியாஸ் அகமதும் இன்னைக்கு கிளம்புறோம் ஸ்ரீலங்காவுக்கு. அங்க போயிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் டெலிகாஸ்ட் பண்றோம். டாக்டர்லையும் எழுதுறோம், புத்தகத்திலையும் எழுத போறோம். உங்களோட ஆதரவு கொடுங்க. அது மாதிரி ஸ்ரீலங்கால என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க போய் அதை நாங்க செயல்படுத்த தயாராக இருக்கிறோம். கண்டிப்பா அந்த தேர்தல் உண்மையிலே ரொம்ப ஒரு கடும் போட்டியில தான் போயிட்டு இருக்கு. களத்துல இருந்து செய்திகளை தொடர்ந்து கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த இலங்கை பத்தி பேசும்போது, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்னு இலங்கை கடற்படை தொடர்ந்து கூட்டிட்டு போய் துன்புறுத்துற வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 45 மீனவர்களை கைது செய்திருந்தாங்க இலங்கை கடற்படை. அவங்கள கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கோர்ட் இப்ப இலங்கை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 10 கோடி ரூபாய் இலங்கை ரூபாயில அபராதம் விதிச்சிருக்காங்க. அது இந்திய ரூபாய் மதிப்பு பார்த்தா கூட 2,76,00,000 ரூபாய் வருது. மீனவர்கள் அவங்க பொழப்பு தேடி கடலுக்கு போய் அங்க போய் பிடிச்சி, அதுவும் பிடிக்க முடியாம இந்த மாதிரி இலங்கை கடற்படை மாதிரியான ஆட்கள்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அவங்க வாழ்வாதாரத்தையே ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நேரத்துல அவங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபைன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கோடி கணக்குல. அது 2 கோடி இருந்தாங்கன்னா அவங்க ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றங்களா இருந்தாலும் நியாயமா நடந்துக்கணும். அபராதம் நாங்க போடுவோம், எங்ககிட்ட பேனா இருக்கு, நாங்களும் கருத்து தெரிவிப்போம்னு சொல்லிட்டு 2 கோடி போட்டா அந்த மீனவர்கள் எப்படி கட்ட முடியும்? சரி, கட்ட முடியாதனால இப்ப இந்திய அரசாங்கம் கட்ட போறாங்களா? அதுவும் கிடையாது. நியாயமான முறையில இந்த அரசாங்கம் நடந்துக்கணும். அங்க போய் நிறைய பேர்ட்ட பேசுறோம். அதை பத்தி பேசி அங்க இருக்கிறவங்களோட மன குமுறல் எல்லாத்தையும் நாங்க வீடியோவா வெளியிடுறோம். நிச்சயம் பார்த்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா நம்ம அந்த பொருளாதார சரிவு ஏற்பட்டவே அங்க போய் நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி தான் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க நினைக்கிற சித்தாந்தங்களை ஒவ்வொன்றா நாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப 1 நேஷன் 1 எலெக்ஷன், இந்த பாஜக ஆட்சிக்கு 3வது முறை ஆட்சிக்கு 100வது நாள் கொண்டாட்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 100வது நாள்ல இந்த மேட்டர் இறக்கி விட்டுருக்காங்க, வெடியை கொளுத்தி விட்டுருக்காங்க 100வது நாள்ல. ஆமா, கேபினெட் அப்ரூவலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது, உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. அவர் ஒரு கடந்த 1 வருஷமா ஆய்வெல்லாம் பண்ணி 18,000 பக்கங்கள்ல அந்த ஆய்வு அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணியிருந்தாரு குடியரசுத் தலைவர்கிட்ட. இப்ப போன நாடாளுமன்ற தேர்தல் இந்த டாபிக் எல்லாம் இருந்துச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. நம்ம கூட சொன்னோம் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பார்லிமெண்ட்டுக்கு வரணும், டிஸ்கஷன் நடக்கணும், அதுக்கு பிறகு அமல்படுத்த முடியும். நிறைய பேர் எதிராக இருக்கிறதுனால உடனடியாக பண்ண மாட்டாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு
தான் கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்து முடிஞ்சது. இப்போ அதை கையில் எடுத்துட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், பாருங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டாபிக்கே மிகப்பெரிய அளவில் வரப்போகுது அப்படின்னு. கரெக்டாக அதே மாதிரி நடந்திருக்கு. ஆமா, அது வந்து திரும்ப ராம்நாத் கோவிந்தோட குழு அந்த 18,000 பக்க அறிக்கையை வந்து இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல்லாம் கொடுத்து அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மாநில சட்டமன்றங்களுக்கும் மக்களவைக்கும் வந்து ஒரே நாள்ல தேர்தல் நடத்துறது, ஒரே கட்டமா தேர்தல் நடத்துறதுன்னா சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்ப பார்க்கும்போதே 3-4 கட்டமா நடத்துறாங்க. அப்படியே நடத்தினா கூட அந்த ஒரே மாதத்துக்குள்ள அந்த தேர்தலை முடிச்சுட்டு அதுல இருந்து 100 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சி தேர்தலையும் முடிக்கணும். இதுக்கு மாநில சட்டமன்றங்கள்ல தீர்மானம் தான் நிறைவேற்றணும் அப்படின்லாம் சொல்லி அந்த டீட்டெயிலா அந்த அறிக்கையில வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்ப பாசிபிளே கிடையாது அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. சரி, இதை பண்ணணும்னா இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சட்டத்துல சில திருத்தங்கள் மேற்கொள்ளணும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சில பிரிவுகள்ல மாற்றங்கள் மேற்கொள்ளணும். அதுக்கு இவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கூட கிடையாது. பாஜகவுக்கு கூட்டணியாவும் மிகப்பெரிய பெரும்பான்மை இல்லாதனால அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இது என்ன, இது எப்படி பண்ண போறாங்க என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா விசாரிச்சு நம்ம கமெண்ட் ஷோலையும் பேசலாம். ஏன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. இருந்தா கூட நாங்க சாத்தியப்படுத்துவோங்கிறாரு அமித்ஷா. ஏன்னா பாருங்க, அடுத்தடுத்த நாட்கள் இதுக்கான நாங்க முன்னெடுப்பு எடுத்துட்டு போறோம்னு சொல்லி 100வது நாள் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இப்ப கேபினெட் அப்ரூவ் கொடுத்தோன்னே இதை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல டைவர்ஷனாங்கிறது தெரியல, அவங்களுக்கும் தெரியும் நம்ம கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு. இந்த கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது நடைமுறை சாத்தியமே கிடையாத விஷயத்தை பிஜேபி இப்ப எடுத்திருக்கு. இது வந்துச்சுன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு ஆபத்தா போய் முடியும். இது வந்து ஒரே கட்சி ஒரே ஆட்சிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா திமுக இதுக்கு ஒத்துழைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் காங்கிரஸோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க கர்நாடக முதல்வர் சித்தராமையா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க நாட்டுல வந்து பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மைன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால சும்மா இதை சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த திசை திருப்புறதுக்காக இந்த மசோதாவை கொண்டு வரோம், அந்த மசோதாவை கொண்டு வரோம்னு இப்ப கொண்டு வந்து மக்களை திசை திருப்புறாங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற வருது இல்லை, அடுத்தடுத்து ஹரியானா இதெல்லாம் வருது, ஜம்மு காஷ்மீரும் நடந்துட்டு இருக்கு, மகாராஷ்டிரா வருது. இதெல்லாம் வந்து திசை திருப்புறதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு காங்கிரஸ் வாதம் வைக்கிறாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட்ல இருந்து எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, பினராயி விஜயன் கூட என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அதிபராட்சியை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான், இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கறத அவரும் சொல்லியிருக்காரு. சோ ஒரு 15 இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்ல, எலெக்ஷனுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க, ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் இவ்வளவு உடனடியாக நிவாரணம் போய் சேரும் ஆர்வம் காட்டுறாங்களா பிஜேபி? இல்லைன்னு தான் தெரியுது. நம்ம தொடர்ந்து மணிப்பூர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வயநாடு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு 100 உயிர்கள் வந்து அங்க பறிபோயிருக்கு. அவங்க திருப்பி மீண்டு வரணும்னாலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகும்லாம் சொல்றாங்க. அவ்வளவு தூரம் வந்து ஒரு பொருளாதார சிக்கல்லையும் வந்து கேரளம் வந்து மாட்டிருக்கு. அந்த பகுதி மக்கள் வந்து மாட்டிருக்காங்க. மத்திய குழு வந்து ஆய்வு எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல போன டிசம்பர்ல ஆய்வு பண்ணாங்க. இது வரைக்கும் என்ன கொடுத்தாங்க? பிலாப்பிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி தான் வயநாட்டிலையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 50 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு ரூபா கூட மத்திய அரசு கொடுக்கவே கிடையாது. ஆனா வந்து இங்க வந்துட்டு போனப்ப அவர் சொன்னது எல்லா உதவிகளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு போட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு மோடி கிளம்பி போனாரு. கொடுக்கணுமா இல்லையா? ஆமா, இன்னொன்னு என்னன்னா, 100 நாள்ல அவங்க சாதனைலாம் சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? அது எலும்புர்கள்லாம் சொல்றாரு, தமிழ்நாட்டுல பாருங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. எட்டி பார்த்த வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா குஜராத் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக உதவி பண்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா மத்த மாநிலம் இருக்காங்களா இல்லையா? சரி, பாதிக்கப்படுறவங்களுக்காக உதவணுமா இல்லையா? சரி, இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் நடக்குது, அங்க வந்து வாரி வாரி வந்து வாக்குறுதிகள் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிகளுமே. ஆமா, 2 பேரும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேத்து முதற்கட்டமா 24 தொகுதிகளுக்கு முடிஞ்சிருக்கு. அதுல 61% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நிறைய திட்டங்கள் அமல்படுத்திக்கிட்டே இருக்காரு. அந்த வரிசையில புதிய மதுபான கொள்கை 99 rupees only அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய மதுபானங்களை எல்லாம் ஆந்திரா மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. 180 ml சரக்கு 99 ரூபாய் மட்டுமே விற்க போறாங்களாம். சரி சரி, அதான் ஆட்சிக்கு இவ்வளவு நாள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயத்துல இறங்கியிருக்காரு. ஏற்கனவே ஒருத்தர் புதிய மதுபான கொள்கைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துதான் 6 மாசம் ஜெயில இருந்தாரு. பட் இவருக்கு வாய்ப்பு இல்லப்பா, ரொம்ப ஆசைப்படாத. இதுக்கு என்ன அமைச்சரவை குழு ஒப்புதல் எல்லாம் கொடுத்துருக்காங்களா ஆந்திரா அமைச்சரவை குழு? ஓகே ஓகே, குடிமக்களுக்காக வேலை பார்க்கறாராமா சந்திரபாபு நாயுடு. சரி ஓகே, சந்திரபாபு நாயுடு இன்னொரு அதிரடி விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. இனிமே திருப்பதியில லட்டுல வந்து ஒரு விஷயத்த கட்டிருக்காரு. லட்டுக்கு பதிலா ஜிலேபிலாம் கொடுக்க சொல்லல அவரு. லட்டுலயே வந்து இவ்வளவு நாள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, விலங்குகளோட கொழுப்பை வந்து சேர்த்திருக்காங்க லட்டு. அதனால வந்து இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இதுல விசாரணை நடத்தி யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களாம் தண்டனை கொடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனடியா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து இது ஒரு பொய்யா பரப்புறாங்க, அப்படிலாம் நாங்க பண்ணலன்னு இப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க.
ஏன்னா திருப்பதியை சுத்தி நான்வெஜ் கடையை வைக்க முடியாதுங்க, கடையை பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை எல்லாரும் போய் சாமி தரிசனம் பண்றவங்க லட்டையா வாங்கிட்டு வருவாங்க. அந்த லட்டுல விலங்கு கொழுப்புன்னா ரொம்ப அதிர்ச்சியாதான்ப்பா இருக்கு. ஆந்திரால இருந்து அப்படியே தெலுங்கானாவுக்கு போனோம்னா, தெலுங்கானால நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர், பிரபலமான நடன இயக்குனர், சவுத் இந்தியா முழுக்க நிறைய மொழிகள் படங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரா வந்து பணியாற்றிட்டு இருந்தாரு. ஒரு 21 வயது பெண் வந்து என்னை வந்து ரொம்ப துன்புறுத்தினாரு, பாலியல் டார்ச்சர்லாம் வந்து கொடுத்துருந்தாருன்னு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க. வழக்குகள் வந்து பதியப்பட்டிருந்தது. இப்போ ஜானி மாஸ்டர் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவங்களோட குடும்பமே உறுதுணையா இருந்துச்சோங்கிற சந்தேகத்திலையும் போலீஸ் விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு இவர் வந்து பாலியல் டார்ச்சர் கொடுத்தப்ப அந்த பொண்ணு வந்து மைனரா, அதனால போக்கியோ சட்டமும் பாயலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. அதுல வந்து நியாயமா விசாரிச்சு நீதி கிடைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கொல்கத்தா பெண் மருத்துவர் அவங்களுக்கும் நீதி கேட்டு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்கில் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட எம்எல்ஏ சுதிப்தோ ராய் அப்படிங்கிறவரை சிபிஐ வந்து விசாரிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர் தான் அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை, அங்கே தான் அந்த சம்பவம் நடந்தது, அந்த மருத்துவமனையோட ஒரு நிர்வாகியாக இவர் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து நிறைய பண மோசடியில் ஈடுபட்டிருக்காரு, நிறைய ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குன்னு சிபிஐ கண்டுபிடிச்சதுனால இப்போ அந்த இதை வந்து இடி கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வழக்கை வந்து இப்போ இடி விசாரிக்க போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அவர் வீட்டில் வந்து ரெய்டெல்லாம் நடத்தியிருக்காங்க இடி. ஸோ அதுவும் அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நண்பர் 2-3 நாளா வரேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்று ஓப்பனிங் எல்லாம் பேசணும், டெலீட் பண்ணிட்டோம். சரி, நண்பர் ஒரு வாரம் நம்பிக்கையில தான் டெலீட் பண்ணுவோம். அதை நண்பர் இப்போ வந்துட்டாரு பாருங்க, டஃப் ஃபைல் கொடுத்துட்டு இருக்க ஒரு முக்கியமான சித்தி பேசுறப்போ ஓவர் டேக் பண்றாப்ல, காக்கா காக்கா கத்தி. ஆமா, நம்ம ஷோக்காக அவர் வந்து ரொம்ப எனர்ஜி கொடுத்து நம்மளை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை ஏன்டா பேசிட்டே இருக்கீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரான்னு தெரியல. சரி, திரும்ப செய்திக்கு வந்தோம்னா, தமிழ்நாட்டில் செய்தி திரும்ப லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையை கையில் வச்சிருந்தாரு எஸ்பி வேலுமணி. அவர் வந்து முறைகேடுலாம் பண்ணியிருக்காருன்னு இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த புகாரை கொடுத்தது வந்து அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராம் வெங்கடேசன் வந்து புகார் கொடுத்திருந்தாரு. இவங்க வந்து 2018 இருந்தே அந்த நடைபாதை போடுறது, சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிகள்லாம் மேற்கொண்டாங்கல்ல, அந்த மழைநீர் வடிகால், இந்த எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து முறைகேடு நடந்திருக்கு டெண்டர் விட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அது முறைகேடு நடந்திருக்குங்கிறத லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டுபிடிச்சதுனால எஸ்பி வேலுமணி மேலையும் 10 மாநகராட்சி பொறியாளர்கள் மேலையும் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இப்படிதான் முன்னாடியே ரைட்லாம் பண்ணாங்க முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில். அதுக்கப்புறம் அது கிடப்பிலே கிடக்குங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி மது விலக்கு வேணும்னு சொல்லிட்டு விசிகா வந்து கள்ளக்குறிச்சியில மாநாடு நடத்த போறாங்க. இப்போ இதனால திமுக விசிகா உறவுலேயே விரிசலாம் ஏற்பட்டிருந்தது. அப்புறம் அன்னாரிபாளையத்துல திரும்ப வந்து பேசியிருந்தாரு. இப்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா, திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறதுங்கிறத சொல்லியிருக்காரு. அதிமுகக்கான கேட்ட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, எடப்பாடி கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாரு, இப்போ அழைப்பு வராது, நம்ம போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, போன்ல கூட்ட கூட கிளம்பிடலான் இருந்தாங்கப்பா, அது கூட போனோட வாய்ப்பு இல்லப்பா, வாய்ப்பு இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில தூய இருதய மேல்நிலைப் பள்ளி இருக்கு. அங்க வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து விஷம் குடிச்சு அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சமயத்துல வந்து என்ன ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்கன்னா, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்போட நிர்வாகி ஒருத்தர் முத்துவேல் அப்படிங்கிறவர், இந்த மதமாற்றம் இந்த பள்ளியில நடக்குது, அதனாலதான் அவங்க வந்து விஷம் குடிச்சிட்டாங்க, கட்டாய மதமாற்றம்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் போட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆனோன்னா பாஜக காரங்கெல்லாம் இதை கையில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. பாஜக தலைவர்கள்லாம் என்னென்னமோ வந்து அந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இருக்கார் லட்சராஜா, அவரு உறுதியா நடக்குதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இதுல என்னன்னா, ஏவிவிபி வந்து அது டெல்லியில கொண்டு போய் இதெல்லாம் வச்சு போராடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சில விஷயங்கள் அதுல நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாணவி இவங்க போராட்டம்லாம் பண்ண சமயத்திலே அந்த மாணவி சிகிச்சையில இருந்தபோது ஒரு வீடியோ வெளியாச்சு. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வார்டன் வந்து அவங்களோட வேலையெல்லாம் என்னைய செய்ய சொன்னாங்க, அதனாலதான் வந்து என்னால அந்த வேலைகளையும் செய்ய முடியல, அதே நேரத்துல படிக்கவும் முடியல, அதனாலதான் மருந்தை குடிச்சிட்டேன்னு அவங்க பேசின வீடியோலாம் வந்துச்சு. பாஜகவோட தேசிய தலைவர் நட்டா வந்து 4 பேர் கொண்ட குழு அமைச்சு நீங்க அந்த கிராமத்துக்கு போய் விசாரிங்கன்னு சொல்லி பாஜக காரங்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா அந்த கிராம மக்கள் கலெக்டர் வரையும் வந்து அவங்கெல்லாம் எங்க கிராமத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் ஒன்னா வந்து இங்க மத நல்லிணக்கம் இருக்கு, அதை கெடுக்க சில பேர் நினைக்கிறாங்க, நட்டா அமைச்ச குழு வரக்கூடாதுன்னெலாம் வந்து சொன்ன சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ அப்படின்னா,
இந்த மாணவியோட தற்கொலையில எந்த ஒரு மதமாற்றமும் நடக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வார்டனோட வேலைகளை இவங்க செஞ்சதுனாலதான் படிக்க முடியாத காரணத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் அந்த விஷயத்த நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. 24ஆம் தேதிக்கு நீதிமன்றம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப இது வெளியானதுனால ராஜா, முக்கியமா பாஜக தலைவர்கள், நட்டாளுடைய எல்லா தலைவர்கள், விஸ்வ இந்து பரிஷத், அதே மாதிரி இந்து மக்கள் முன்னணி கட்சி எல்லாரும் மடிப்பு கேட்பாங்களா, மக்கள் கிட்ட வருத்தம்லாம் தெரிவிப்பாங்களா? அப்ப எப்படி பேசினாங்க? ஆமா, சிபிஐ விசாரிச்சா நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சிபிஐ தான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுவரையும் அமைதியா இருக்காங்க, ஒன்னும் சொல்லல யாருமே. சொல்லிதான் நம்ம சொல்லியிருப்போம்ல, அப்ப ஒரு நாட்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ்க்கு உதவிக்கிட்டு இருந்தாங்க லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு. அவங்க வச்சிருந்த பேஜர் எல்லாம் நேற்று வந்து வெடிச்சிருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். பேஜர் வெடிச்ச அடுத்த நாளே அங்க வந்து அந்த இறுதி ஊர்வலம்லாம், அதுல 12 பேர் உயிரிழந்தாங்க. இறுதி ஊர்வலம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இறுதி ஊர்வலத்துல ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவங்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாக்கி டாக்கிகளும் வந்து வெடிச்சிருக்கு. அங்க மட்டும் இல்லாம லெபனான் அந்த பெய்ரூட் நகர்ல உள்ள நிறைய இடங்கள்ல வாக்கி டாக்கி வந்து வெடிச்சிருக்கு. இதுல வந்து 20 பேர் வந்து இப்போ உயிரிழந்திருக்கதா சொல்லியிருக்காங்க லெபனான் சுகாதாரத்துறை. 450க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி சர்வதேச ஊடகங்கள்லாம் வந்து சில இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேஜர் அதே மாதிரி வாக்கி டாக்கி இதெல்லாம் 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரே நேரத்துல தான் ஹிஸ்புல்லா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது இவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் உளவுத்துறை அதுல வந்து வெடிமருந்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் பாம் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணி, கிட்டத்தட்ட பாம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த நேரத்துல வெடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள்லாம் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் இப்போ வரையும் அதுல அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது என்னமோ அப்பாவி பொதுமக்கள் தான். ஏன்னா போர்னு வந்துட்டா நீங்க போர் வீரர்களுக்கு நேரடியாக சண்டை போடுங்க, ஓகே தான், அதுவே நம்ம வேணாம்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அப்பாவி மக்கள் மார்க்கெட்ல போறப்ப, ஹாஸ்பிட்டல் இருக்கப்ப, பேங்க் இருக்கிறப்ப, ஏதோ மார்க்கெட்ல ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வெடிக்கிறதுங்கிறதுல ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப நேற்று நடந்து இன்னைக்கு நடந்ததெல்லாம் சேர்த்து பாக்குறப்ப ஒரு 3000க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஆமா, அதுல கை போயிருக்கு, சிலருக்கு கால் போயிருக்கு, கண்கள் இல்லாம போயிருக்கு. இதெல்லாம் ஒரு கொடூரம் தான் லெபனான்ல நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இஸ்ரேலோட அந்த மொசாத் அமைப்பு தான் இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐநாலாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள ரொம்ப மும்முரமா இருக்காரு. இப்போ மோடி நான் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஃபென்டாஸ்டிக் மை ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா, இந்தியா மோடி ஃபென்டாஸ்டிக் தான், பட் இந்தியா என்னன்னா, இந்திய கவர்மெண்ட் வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யற பொருட்களுக்கு நிறைய வரி விதிக்கிறாங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடி நல்லவர், மோடியோட அரசாங்கம் சரியில்லையா? என்ன வரி அதிகமா விதிக்கிறாங்களா? அதான் சார் நாங்களும் சொல்றோம். நாங்க சொல்லும் போது கேட்கல, சரி உங்க நண்பர் சொல்றதையாவது கேட்பீங்களா? ட்ரம்ப்பே சொல்றாரு. ஜெயில சும்மா தானே இருக்க, இப்ப எனக்கு பிரியாணி வேணும், ஒரு மந்திரம் எழுதி கொடுன்னு மகாவிஷ்ணுட்ட கேக்குறாங்களாம் கூட இருக்கிற ஜெயில் நண்பர்கள். உன்னை பார்த்தா செப்டம்பர் மாசம் மாதிரி தெரியலையடா, ஏதோ மே மாசம் மஃப்டில வந்த மாதிரியே இருக்கேடான்னு சூரியன் கிட்ட சொல்றாங்க. ஒரு பிரஸ் மீட் வச்சா ஊர் உலகத்துல இருக்கிற அவ்வளவு மீடியாவும் வந்துடுறாங்க. ஆனா ஓட்டு போடதான் அப்படின்னு சீமான் மைண்ட் வாய்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு வாக்கிங் பற்றி முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பான்னு பாட்டு இருக்கு. அவர் நினைக்கிறாரு ஒரே ஒரு நாட்டுக்குள்ளே ஒரே ஒரு கட்சி தாங்க, ஒரே ஒரு ராஜாங்கிற ரேஞ்சில இருக்காருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதேதான், ஒரே ஒரு அடுத்த ஸ்டாண்ட்ஸ் அதை போட்டிக்கலாம், பல்லவி மாத்திக்கலாம் அதை. சரி, அதனால ஒரே ஒரு ஊருக்குள்ளே என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஓகே, அதே விருதா வந்து மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். ஸ்ரீலங்கா வந்து நாளைக்கு அங்கிருந்து நானும் நியாசும் நிறைய வீடியோக்களை விகடன் வெப் டிவில வந்து வெளியிடுறோம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி செய்திகள் ஸ்ரீலங்கால வேணும்னு சொல்லுங்க, நிச்சயம் முயற்சி பண்ணி அதோட வீடியோவை நாங்கள் வந்து எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண முயற்சி செய்கிறோம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.